நடுறதன் மூலமாக நமக்கு சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கப்படுது. அதே மாதிரி மழை வளம் நமக்கு கிடைக்குது. அதற்கு அடுத்தது அந்த நல்ல ஒரு சுவாசம் நமக்கு கிடைக்குது. அதற்கடுத்து பஞ்சாங்கங்கள்லேயே சொல்லப்பட்டிருக்குது. பஞ்சாங்கங்களில் சொல்லப்பட்ட விஷயத்தை எவ்வாறு நாம் பயன்படுத்துவது? இப்போ ஹோமங்களில் பயன்படுத்துகிறோம். அரச மரத்து குச்சி, இப்படி 9 விதமான சமிக்கைகள் இருக்கு இல்லைங்களா, 9 கிரகத்துக்காக அதை பார்த்தீங்கன்னாக்கா சிவாச்சாரியர்கள்லாம் அந்த ஹோமங்கள் செய்யும்போது அதெல்லாம் பயன்படுத்துவாங்க. அதிலிருந்து வரக்கூடிய அந்த காற்று, அதை புகையானப்பட்டது நம்ம ஒவ்வொரு மனிதனுடைய சரீரத்திற்கும் அவனுடைய உடலுக்கும் மனதிற்கும் ஒரு இதமாகவும், அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் கெட்ட சக்திகள்லாம் போக்குறதா சொல்லி தான் இன்றைய காலகட்டங்கள் வரைக்கும் நம்ம கணபதி ஹோமங்கள் செய்வோம். அதில் நமக்கு பயன் இருக்கிறதுங்கிறது தெல்ல தெளிவாக தெரிய வருது. அதையே அந்த மரத்தை வந்துட்டு நாம் நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் நாம் அதை நட்டு அதை பராமரித்து வந்தோம்னா 3 வகையில் அது பயன் கொடுக்குது. ஒன்று, மரத்தினால் நிழல் கிடைக்குது. 2வது, மழை வளம் பெறுகுது. அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அதிலிருந்து வரக்கூடிய அந்த அல்ட்ரா வயலட் கதிரலைகள்லாம், சூரியனிலிருந்து வரக்கூடியதை இந்த நிறைஞ்சிருக்கக்கூடிய இந்த அல்ட்ரா வயலட் கதிரலைகள் ஓசோன் படலத்தில் நம்ம பூமிக்கு நம்ம மனித ஏதாவது உயிரினங்கள் வாழ்வதற்கு தகுந்த மாதிரி ஃபில்டர் செய்யப்பட்டு அது இந்த மரத்தினுடைய சுவாசத்துக்கு போய் அதிலிருந்து வெளிவரக்கூடிய காற்றானது நமக்கு மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கொடுக்குது, நமக்கு நல்ல ஒரு மன வலிமையை கொடுக்குது. அதனால் அதே மாதிரி அந்த ஒவ்வொரு சூரியனுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு சொல்லி வரும்பொழுது கருங்காலி மரம். இந்த கருங்காலி மரம் வந்து இப்போ ஒருத்தருக்கு ஜாதகத்தில் சூரியன் 6, 8, 12 போய் மறைஞ்சிருச்சு, அதே மாதிரி சூரியன் நீசம் அடைஞ்சு போச்சு, அந்த திசையும் வருது அப்படின்னா உடனே அதை எல்லா ஜோதிடர்களும் இன்க்ளூடிங் மீ எல்லாருமே வந்து அதை எடுத்து பேசுறது யாரை பேசுவோம் அப்படின்னா தகப்பனாரை பற்றி பேசுவோம். தகப்பனாருடைய உடல்நிலையும் ஆரோக்கியத்தை பற்றி பேசுவோம், அவருடைய ஆயுளை பற்றி பேசுவோம். அதே மாதிரி நமக்கு அரசாங்க விஷயங்களில் உள்ள பயங்களையும், அரசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளையும், வருமான வரி பிரச்சனைகளையும், அதே மாதிரி மேலதிகாரிகளால் ஏற்படுத்தக்கூடிய ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையையும், அதனால் தண்டனைக்குள்ளாகும், இதெல்லாம் பற்றி தான் பேசுவோம். பட் இதெல்லாம் வந்துட்டு இது போக்குவது எப்படி, அல்லது அந்த வரக்கூடிய பிரச்சனைகளுடைய சாராம்சத்தை குறைப்பது எப்படி, அப்படி சிந்திக்கிறது தான் பரிகாரம். அந்த பரிகாரத்தில் 2 வகையாக நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் நிறைய சொல்லியிருக்கிறோம். உங்களுடன் உற்று நோக்குங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய மிக பராக்கிரமத்தை வெளிப்படுத்துங்கள், மிகப்பெரிய மகாசக்தி உங்களிடமே இருக்குது, அதை வெளிப்படுத்தி வரக்கூடிய துன்பங்களிலிருந்து நீங்கள் விடுதலையாகுங்க, அல்லது இந்த துன்பங்களை வந்து சகித்து கொள்ளக்கூடிய மன வலிமையை பெறுங்கள், அப்போ மனமே மிகப்பெரிய பரிகாரம் அப்படிங்கிறதுக்கு சொல்லியிருக்கேன். இது எல்லாருக்கும், எல்லா விஷயஞானிகளுக்கு எல்லாமே இதுக்கு புரிய வரும். இன்னமும் நிறைய பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஜாதகம் பார்க்க வரும்போது இதுக்கு வேறு ஏதாவது பரிகாரம் இருந்தால் சொல்லுங்கன்னே கேட்குறாங்க. அப்போ நம்ம நமக்கு தெரிந்த விஷயங்களை தான் நம்ம சொல்ல முடியும். அந்த தெரிஞ்ச விஷயங்களையும் அதில் உங்களுக்கு பலன் தராத விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது, அதெல்லாம் நாங்கள் சொல்லி அதை நாங்கள் உங்களுக்கு வந்துட்டு அதை சுமத்த மாட்டோம். இது வந்து மிக எளிமையான, அதே நேரத்தில் வலிமையான பரிகாரங்கள். கடந்த வாரம் நான் சொன்னது மாதிரி மிக வலிமையான பரிகாரங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிட்டு வரோம் அப்படின்னோம். அதில் அந்த சூரியனுடைய திசை நடந்தாலும், சூரியன் 6, 8, 12 மறைஞ்சிருந்ததுன்னா நீங்கள் கருங்காலி மரத்தை எடுத்து, அந்த மரம் இதெல்லாம் இங்கே எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்காதீங்க, தோட்டக்கலையில் கேளுங்க, அப்படி இல்லைன்னா வனத்துறையில் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா மரம் நடுறது வந்து ரொம்ப நல்லது, அது அரசாங்கமே வரவேற்குது. அந்த மரத்தை நம்ம பொது ஸ்தாபனங்களிலேயோ, பள்ளிக்கூடத்துலேயோ, கோவில்கள்லேயோ, மடாலயங்கள்லேயோ, அல்லது பொதுவான இடங்கள்லையோ வளர்க்கலாம். ஏன்னா வீட்டில் வளர்க்கக்கூடாத விருட்சங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் வீட்டில் நீங்கள் வளர்க்கக்கூடாது. அரச மரத்தை யாருமே வீட்டில் வளர்க்க மாட்டாங்க. அதே மாதிரி நெல்லி மரத்தை வளர்க்க மாட்டாங்க, வில்வ மரத்தையும் வளர்க்க மாட்டாங்க. இது மாதிரி சில தெய்வீக மூலிகைகள்லாம் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு வீட்டில் வளர்க்க முடியாத மூலிகைகள் உண்டு. அதனால் இதெல்லாம் என்ன பண்ணுங்க, இனிமேல் வந்து இந்த ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விதமான இந்த பிளானட் கிரகங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த திசைகள் நடக்கக்கூடியவர்கள், அல்லது ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் பாதிக்கப்பட்டவர்கள்லாம் கொஞ்சம் பொறுப்பாக கவனித்து கேட்டு, அதனுடைய செய்முறைகள் தெரியல அப்படின்னா நேரில் வரும்பொழுது உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். அவசியம் இதை செஞ்சு பாருங்களேன். நமக்கு பலன் அளிக்குதோ இல்லையோ, நாட்டுக்கு பயன் அளிக்குது. நாட்டுக்கு பலன் அளிக்குதோ இல்லையோ, இயற்கையினுடைய வளத்தை பாதுகாக்குது. ஆக 3 in 1.